109:25. நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலைகளை துலுக்குகிறார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ணும், உமது கிருபையின்படி என்னை ரட்சியும். அல்லேலூயா. நான் அவர்களுக்கு நிந்தையானேன். நல்லா கவனிங்க, இயேசு சொல்றாரு. சிலுவையில் நிந்திச்சாங்களா இல்லையா எல்லாரும் இயேசுவ? ஆமா, காரி தொப்புனாங்களாம் பாரு. 600 பேர் ரவுண்டு கட்டிக்கின்னு காரி தொப்புனாங்களாம். நிந்த அவங்க உனக்காக எனக்காக. நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலைகளை துலுக்கி என்ன பண்ணாங்களாம்? அந்த ஏரியா பக்கம் போயின்னு இருந்தாங்களாம், துலகினாலாம். தேவாலய தீர்த்து 3 நாளைக்குள்ளே கட்டுறவுடனே நீ சிலுவையிலிருந்து இறங்கி வாங்கினாலாம், தலை இப்படி துளிக்கிட்டு. பார்த்துக்கிறேன் கிராமத்தில் அப்படின்வாங்க. அப்போ ஜான்வெத்தில் பார்த்துக்கிறேனே அந்த மாதிரி தலையை துளிக்கிட்டேன், தலையை துளிக்கினார்கள். அப்போ 26வது வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு செவி கொடுமா. நல்லா படிக்குமா. என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு சகாயம், உமது கிருபையின்படி என்னை. ஆமா, உங்க வாழ்க்கையில இயேசு நம்ம சாணத்தை எடுக்கிறார் சிலுவையில. நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய வியாதி வந்தா நிந்தன, காசு இல்லை நான் நிந்தன, வேலை வாய்ப்பு இல்லை நிந்தன, ஏற்ற நேரத்தில் கல்யாணமாக நான் நிந்தன, பிள்ளை இல்லை நான் நிந்தன, எல்லாமே நிந்தனை தான். இப்படியெல்லாம் வரும்போது நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலைகளை துலுக்குகிறார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும், உமது கிருபையின்படி என்னை ரட்சியும். அப்ப நம்ம சகாயம் பண்ணுன்னு கேட்கணும். எல்லாரும் நிந்திக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு வீடு இல்லை ஆண்டவரே, வாடகை கட்ட முடியல ஆண்டவரே, வேலை இல்லை ஆண்டவரே, காசு இல்லை ஆண்டவரே, எங்கள் சொந்த பந்தெல்லாம் நிந்திக்கிறாங்க ஆண்டவரே, வேலை செய்யறதுல போறதுலாம் நிந்திக்கிறாங்க ஆண்டவரே சொல்லிவிட்டு அந்த நிந்திக்கிறவங்க மேலே கோவப்பட்டுக்கிட்டு எரிச்சல் பட்டுருந்தாங்க நிந்தனை ஓயாது, அது கூட்டிகிட்டே போவோம். அதை நிந்திக்கிறான் பாரு, அவனுக்கு கிறிஸ்துவை கொடுக்கணும். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் எல்லாருக்கும் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. ஆமா, கர்த்தாவே என் தேவனாய் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணு. எப்போ பண்ணுனா? சும்மா அந்த சகாயம் பண்ண மாட்டார். ஜீவ ரத்தத்தை கொடுக்குறார். என் பாவத்துக்கு பரிகாரம், என் நிந்தனைக்கு பரிகாரம், என் சாபத்துக்கு பரிகாரம், என் தரித்திரத்துக்கு பரிகாரம். 6 லிட்டர் ஜீவ ரத்தத்தை இந்த காரி தொப்பர் நீட்டியால் குத்துறவங்களாம் கொடுக்குற ஆண்டவரே. கொடுக்கறதா பிரச்சனை. எனக்கு சகாயம் பண்ண ஆண்டவரே. தப்பாது பதில் கையை தட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. பதில் தப்பாதே. சகாயம் பண்ணு, என் ஆனர் பண்ணு, ஜீவ சரீரத்தை கொடுக்க. என் நிந்தனையில, என் சாபத்துல, என் தாய் என்ன பாவத்துல கருத்தரிச்சுட்டா, அக்கிரமத்துல தடுத்துட்டா, பாவம் வந்துச்சு, சாபம் வந்துச்சு, வியாதி வந்துச்சு, கடத்தொழில் எங்க போனாலும் தடையாகுது, வேலை கிடைக்க மாட்டேங்குது, பணம் கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்காது. பிசாசு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். பிசாசு ஜீவ சர்வ ஜீவரத்தை பரலோகத்தை தேவனுக்கு தனக்கு கொடுத்து பாரு. தேவதூதன் கண்டிப்பா வருவான். வராமல் இருக்க மாட்டான். பசுத்தாவே வராமல் இருக்க மாட்டான். சகாயம் பண்ணாமல் இருக்க முடியாது. கையை தட்டு. இயேசு முழு உலக எல்லாருடைய பாவமும் மரணமும் நிந்தை ஒரு இயேசுவின் மீது வந்தது. இயேசு கலங்கி போகவில்லை. வீரன் இயேசு. நீ கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. உலகமே என்னை எதிர்த்து நிற்குது. எல்லாரும் சொந்த பந்தெல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க. எந்த பிசாசுகள் எதிராக போய் தலைமையில கை வச்சுட்ட கவலைப்பட்ட தோத்தே போயிடாது. பாவத்துக்கு மரணம் இருந்தால் பிசாசு உரிமையா வந்து நிந்திக்கிறான். நிந்தனை வந்து வியாதி வந்து, வறுமை வந்து, தரித்திரம் வந்து. அப்போ பிதாவை இப்படி கையில் ஆவி ஒப்பித்து ஜீவ வார்த்தையை ஜீவ சொல்றோம் தேவனுக்கு கொடுக்குற. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் போய் கொடுக்குற சொல்லிப்பாரு. அசுத்தாயோட பசுத்தாய் வர சகாயம் பண்ணுவார். கர்த்தாவே தேவனாய் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணு, உமது கிருபையின்படி என்னை ரட்சித்தாரா இல்லையா? ஆமா, ரட்சிப்பார். எப்போ வாய் முடி கவலைப்பட்டு தான் ரசிக்க மாட்டார். பச்சிப்பு தான் வரும். கிறிஸ்துவை தீவிரமாக கொடுக்கணும், தேவனுக்கு கொடுக்கணும், ஆதாம் வந்து முழு உலக கொடுக்கணும். அப்போ நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தலையை துலுக்குகிறார்கள். 38 வருஷம் வியாதியத்தில் பார்த்தா எவ்வளோ பேர் நிந்திச்சிருப்பான். சின்ன பிள்ளைங்களாம் கேலி பண்ணியிருக்கோம். எப்போ வந்தாலும் இங்கேயே உட்காந்துக்கிறானே நிந்தனை தலையை தொழுக்கிறாங்க. செத்தா நல்லா இருக்கு, செத்து எதுக்காக பூமிக்கு பாரமாக்கிற உட்காந்து சொல்கிறாங்களா இல்லையா? பயங்கர நிந்தனை. ஆனால் என்ன பண்ணல,
கோவப்பட்டுக்கிறான், எரிச்சல் போட்டுக்கிறான், கடவுள் மேலே வெறுப்பு, மக்கள் மேலே வெறுப்பு. அந்த நிந்திரை போகவே மாட்டேங்குது. அதுதான் வெறுப்படையக்கூடாது. நாட்டில் ரொம்ப நீடிக்கும், ரொம்ப 38 வருஷம், ரொம்ப லாங் பீரியடு. ஏசு பார்த்தார் அவனை. இவனை மாதிரி தான் கொஞ்ச நாள் நான் சிலுவையில் வியாதி பட போகிறேன், சாப்பிட வரும்போது எல்லாரும் என்னை நிந்திக்க போகிறாங்க. ஆனால் நான் 3 நாள்லேயே வந்துடும். இவன் 38 வருஷமாக உட்காந்துக்கிறான். எப்படி ஏசு வியாதி ஆனாரே இல்லையா? எல்லாருடைய வியாதி வந்துச்சு. இவனை மாதிரி 38 வருஷமாக உட்காந்துறாங்க கெச்சவேலையில், கல்வாரி சிலுவையில். எத்தனை நாள் இருந்தார்? 3 நாள் தான். இவன் எத்தனை வருஷம் உட்காந்துக்கிறான்? 38 வருஷம். ஏன் இவனுக்கு அவனுக்கு இயேசுக்கு என்ன வித்தியாசம்? சபிக்குள்ள ஆசு பார்க்க ஜீவ சரஞ்சு தேவனுக்கு தர கொடுக்கல, இவ்வளவுதான். ஆனால் இயேசு அவனை பார்த்த நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக. ஆமா, அந்த வியாதியத்தை நன்மை தீவ காரியத்தை பொறுத்துட்டோம். வியாதி வச்சு நிந்திர வச்சுன்னு சொல்லிட்டு ஜீவ சரஞ்சீவர் அந்த பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்க தெரிஞ்சிச்சுன்னா 38 வருஷம் பேஸ் பண்ண வேண்டிய நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பசுத்தாய் வந்து தேவதூர்கள்லாம் வந்து அவனை விடுதலாகிட்டு இருப்பாங்க. ஆனால் இயேசு வந்தார் பாருங்க, பார்த்ததுமே சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தேவனுக்கு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு என் தேவனாய் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும் பிதாவாகி தேவன்கிட்ட கேட்கிறாரு. இவன் பாவத்துக்கு பரிகாரம் என் ஜீவ சரீரம் தர பிதாவாகி தேவனே. 38 வருஷம் இடத்துல உங்கள் அம்மாவை போட்டுக்கோ, உங்கள் அப்பாவை போட்டுக்கோ, அண்ணனை போட்டுக்கோ, மாமனை போட்டுக்கோ, மச்சான் யாரோட போட்டுக்கோ. ஆதாம் மூலமாக பாவம் செய்து நிந்தையில் வியாதியில் வரும்போது தடுத்து இருக்கிறான். இயேசு ஜீவன் பரிவு தேவனை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகம் எங்கள் அம்மாவுக்கு சகாயம் பண்ணித்தான் ஆகணும். உரிமையாக நின்றுப்பாரு. தேவத்தூர் பசுதான் உங்கள் அம்மாவை ஆஸ்வதிப்பே ஆஸ்வதி. உங்கள் அம்மாவுக்கு நல்ல பிள்ளையார், ஆசீர்வாதம் பிள்ளையார். கையெழுத்து இல்லையா? எங்கள் அம்மாவுக்கு 75 வயசு, எங்கள் அப்பாவுக்கு 86 வயசு, 11 வருஷம் டிஃப்ரென்ஸு. இப்போ இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க. இந்த சத்தியத்தெல்லாம் சொல்லிட்டு இங்கே போடுற செய்தியெல்லாம் போய் அங்கே போட்டு டிவி, பெரிய டிவிக்குது, யூடியூப்பில் போட்டு விட்டா அப்படி கேட்குறாங்க, யாரா அந்த பிள்ளைங்க இப்படி தட்டுதுங்க, கையை தட்டுதுங்க. அல்லேலூயா. அவங்க ஒவ்வொரு முறையும் செய்தி சொல்லும்போது அவங்க எங்கள் அம்மா ஒரு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆஹா, இதெல்லாம் சின்ன தெரியாது போச்சு, இப்படி தெரியாது போச்சு, ரொம்ப சூப்பராக பிள்ளைகளுக்கெல்லாம் அவ்வளோ புரியுற மாதிரி சொல்கிறேன். நல்லா விளக்குது அம்மாவுக்கு. அதனால நான் சொல்கிற சத்தியம் எல்லாருக்குமே விளங்கும். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிறோம். நிந்த அட்ரஸ் கேட்டுட்டு வரோம். படித்தோம், படிக்காத, ஏழை, பணக்கார, உயர்ந்தோம், தாய்ந்தோம், எல்லாருக்கும் பாரபட்சம்லாம் ஒரு நிந்தனை வியாதி வரும், மரணம். உரிமை வந்தியா இல்லையா? பாவத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்டின உரிமை வரானா இல்லையா? தேவன் உரிமை வரணுமா இல்லையா? சகாயம் தேவன் தனக்கு ஜீவ சரஞ்சீவர் குத்து பாரு உரிமையா வருவார். அவன் தான் தாவீது. கத்தை நான் எக்காலத்தில் அவர் துதி எப்போது வாயில் இருக்கும். உரிமையா வரார் தாவீது. வர வர விருத்தி. அதனால என் தேவநாயகத்தாவே எனக்கு சகாயம் பண்ணும் உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். இந்த சங்கீதம் யாருடைய சங்கீதம்? பாரு, ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தாவீதுக்கு நிந்திரம் வந்துச்சா இல்லையா? கத்திரை காலம் துதி தோத்திரம். தேவன் தனக்கு துதி தோத்திரம் ஜீவன் கருத்த காரியங்கள். தேவன் தனக்கு உங்களுக்கு குத்தானா இல்லையா? அவனுக்கு சகாயம் வச்சா இல்லையா? என்ன குரூப் சகாயத்தை வந்து ஆடு மேய்க்கணும், இன்னைக்கு ராஜாவா இருக்கிறான். அதுதான் சகாயம். மதிச்சா இல்லையாப்பா? சகாயம் பெரிய ஐஸ்வர்யவானானா. எல்லா சகாயம் வருது தேவடத்துலேருந்து. அப்போ தாவீதுக்கு வருதுன்னா உனக்கும் ஆடு கொடுப்பார். நீ தாவீதை போல கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்கணும். ஆபத்தில், விபத்தில், நாசமோசத்தில் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்துப்பாரு. தாவீதுக்கு சகாயம் பண்ணவர், ஆட்டுக்கு பின்னால் இருக்கிற ராஜாவாய் உயர்த்த அழகு பார்த்தவர், உன்னையும் அழகு பார்ப்பார். அப்போ கத்தை நான் எக்காலத்தில் துதி எப்போதும் வாயில் இருக்கும். என் நாவு நாதோர் உமது துதியோ சொல்லிக்கிட்டே இருக்குமா. ஆமாம், யாராவது நிதிச்சா, யாராவது துதிச்சா, யாராவது கெட்டவா திட்டாக்கா அப்படியே ராத்திரி பகலும் அவங்க மேலே வெறுப்பும் கஷ்டமா திட்டாக்கா அசுத்தாவே இருப்பினி. அந்த அந்த சுபாவமே இருக்கு. என் டீச்சிங் கேட்கணுங்க அப்படி இருக்கக்கூடாது. கடித்து கொண்டு புத்தி சொல்லி ஏற்றி ரொம்ப விளைகிறேன். ஆனால் தேவன்படா வெறித்தர் தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுப்பேன்னா நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் பிசாசு என்ன எங்கே இழுத்து போட்டான் நீ மேலே தான் வந்து நிற்பாய். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்து கொடுக்குற வரைக்கும் சகாயம் கட்சின்னு தான் இருக்கும். பசுதாய் தேவதூர் வந்துன்னு தான் இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும், உமது கிருபையின்படி என்னை ரட்சியும். சிலுவையில் அறையிறாங்க, நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க, பகைக்கிறாங்க, ஈட்டியால குத்துறாங்க, சிலசில முள்முடி சுற்றுறாங்க. நீ என்ன அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துருக்கும். ஆனால் இயேசு கண்ணை மூடினார். என்னமும் பண்ணுறா நீ பாவத்தை மரணத்தை கொண்டு வர, நான் அதை மட்டும் பிதாவுக்கும் உலகத்தை காட்ட மாட்டேன். தேவி நீதி உயிர்த்தல் தான் தேவந்தர் உலகத்தை காட்டும் உறுதியாக இருந்தார் பாருங்க. 3 நாள் தான். ஒரு வந்த வழியாக ஒரு வழியாக 7 வழியாக போயிடுச்சு. எல்லா பிசாசும் பாதாத்தை எழுந்து வந்தார்.
வானத்தோடு சகல அதிகாரத்தில் எல்லா சகாயம் வந்தது. கையை தட்டு அல்லேலூயா. அதனால ஒரு முடிவு பண்ண நீங்க, ஆமா நம்ம நமக்காக தான் ஒரு மாதிரி சிலுவையில் செய்து காட்டோம். என்ன பிரச்சனை, யாரு நிந்திக்கிட்டு யாரும் தூக்கிக்கிட்டோம், ஏன் நிந்திக்கிறான் ஏன் நம்ம அப்படி பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவன் உரிமையா கொண்டு வரான். இப்போ தேவநீதியின் சம்பளம் உயிர்த்தல தேவன் தனக்கு உலகத்து கொடுத்து பாவ நிவர்த்திய பசுத்தாய் வந்து எனக்கு சகாயம் கிடைக்கணும், அற்புதம் நடக்கும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா சூழ்நிலை மாறி உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்து பெரிய காரியங்களே அவர் உங்களுக்கு செய்வார். இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசுவதியும், அவர்கள் எழும்பினாலும் வெக்கப்பட்டு போவார்களாக. உமது அடியேனை மகிழ கடவன். என் விரோதிகள் லட்சியால் மூடப்பட்டு தங்கள் வெக்கத்தை சால்வியால் போல தரித்துக் கொள்வார் கடவர்கள். கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேக நடுவிலே அவரை புகழ்வேன். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களிருந்து எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் என் வலது பாசத்தில் நிற்பார். அல்லேலூயா. ஆனால் ஆதாம் மூலமா பிறந்ததுனால படிச்சவன் படிக்காத ஏழை பணக்காரன் ஆண்டவன் இது ஆணு பெண்ணு உயர்ந்தவன் ஆப்பிரிக்காக்கார ஐரோப்பா வட அமெரிக்கா எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியாவில் தான் சூழ்ந்திருப்பாங்க. ஜீவ மார்க்கத்தை கற்றுக் கொடு. நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக அந்த ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. ஒரு கோட்டீஸ்வரன் ஒரு படிச்சவங்க கூட ஏதோ ஒரு நிதியில் தாங்க இருக்கிறான். பிசாஸ் யாரையும் விட்டப்பாடு இல்லை. திருடுவான் கொல்லுவான் அழிப்பான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்காது பரிவுடப்படும் வந்தே சொல்றாரு. எல்லாத்துக்கும் அவர் சாட்டம் சகாயம் பண்ணுவார். பசு தாய் தேவதூர் உதவி செய்தே தருவார். கேரண்டி, பதில் தப்பாது. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். பசுத்த பிதாவே, இந்த அருமையான மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம். சங்கீதம் 109:25 நான் அவர்களுக்கு நெந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள். அதனால நான் சோர்ந்து போய் வெக்கப்பட்டு அவமானப்பட்டு பகைக்கிறதும் சபிக்கிறதும் நிந்திக்கிறதும் கவலைப்படுறதுமா இருக்க மாட்டேன். கவலைப்படுறதுனால ஒரு முழம் கூடாது. கவலைப்படுறது சோது பிறச்ச இன்னும் நிந்தனை குழிக்கிட்டே போய் மரணத்தை போய் குழி வச்சு முட வச்சு மரணத்தில் போய் பாதாளத்தையும் போயிடும். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக கொடுக்க அசுத்தாயோட பசுத்தாய் வர காரியம் மாறுதலாய் முடியும். கர்த்தாவே, இந்த சத்தியத்தை கேட்கிற ஓய்வு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ணும். உமது கிருபையின்படி என்னை ரட்சியும். கல்வாரில் அட்ட தரித்திரமானார், பாவமானார், சாபமானார், வியாதியானார், வறுமையானார், தரித்திரமானார். இயேசு பரிசுத்தாவை அனுப்பி ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். சாபத்துக்கு விடுதலை, ஆசுவாதத்துக்கு வியாதியத்துக்கு சுகத்தை கொடுத்தார். பாதாளத்துக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுத்தார். எழுந்து போன மனுஷகுமார் வந்துக்கிறார். எழுந்து போன எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் எழுந்து போன எல்லாவற்றையும் ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம் வெற்றி ஜெயம் சகலவித எல்லா சகாயங்களும் உண்டாகட்டு கர்த்தாவே. நான் இடைவிடாமல் கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்த இடைவிடாமல் எக்காலத்து வெளிப்படுத்த தாவீதை போல பரிசுத்தாய் ஊட்டப்பட்டோம். ஆடு மேய்க்கிற நிலையில் எங்கள் ராஜாவாய் உயர்த்தபடி இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதித்து மாபெரும் ஏப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிற தாவே பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜாமிலும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, தாவே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகலவாறு மறவாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாசாத் துளசிராம தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூபில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் செய்தி ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசி நாள் ஏப்ரல் தேவன் ஒரு வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தி 6/9/2024 என்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ரெடி ஆகிட்டு நைட்டில் எல்லாம் ரெடியாக இருங்க.